மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றக்கூடாது என மத்திய அரசை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இன்றைய முதலமைச்சரும் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 100 நாட்களிலிருந்து 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் ஊதியமும் உயர்த்தப்படும் என்று அறிவித்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்த உத்தேசித்துள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, எனினும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் எவ்வித மாற்றமுமின்றி தொடர மத்திய அரசை வலியுறுத்துவதாக கூறியுள்ளார். இதனிடையே தற்போதுதான் துயில் கலைந்து மகாத்மா காந்தி பெயரிலான திட்டத்தின் பெயர் மாற்றத்தை மட்டும் கைவிடக் கோரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தனது ஸ்டைலில் அழுத்தம் கொடுத்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் சமூக வலைதள பதிவில், வேலை நாட்கள் என்பது பேப்பரில் மட்டுமே இருக்கப் போகிறது என அனைவருமே சுட்டிக்காட்டியும் அறியாத அப்பாவியா அவர் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். வறுமை ஒழிப்பில் நாட்டிலேயே முதலிடத்தை பிடித்ததற்கு தண்டனையாக தமிழ்நாட்டுக்கான வேலை நாட்களை குறைக்கப் போகிறார்கள் என தான் சுட்டிக்காட்டியிருந்ததை வசதியாக மறந்துவிட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் சாடியுள்ளார்.